சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. KN நேரு அவர்களது மகன் அருண் நேருவையும் KN நேரு அவர்களது தம்பி ரவிச்சந்திரனையும் டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்பட்டு முடிவடைந்த நிலையில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு பெரம்பலூர் எம்பியாக செயல்பட்டு வருகிறார். அந்த பதவியை பயன்படுத்தி தான் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள் தனது சொந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்தியதாகவும் பல கோடிகளை சம்பாதித்திருப்பதாகவும், ஆனால் இது தவறான பணம் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்திருக்கும் TVH கட்டுமான நிறுவனம் மற்றும் அந்நிறுவன ஊழியர்களின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தினர். இதனை தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை ஏற்கனவே கைப்பற்றிய பிறகுதான் திடீரென்று இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். மேலும் KN நேரு அவர்களது வீட்டிலும் அவரது மகன் அருண் அவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி சுமார் 10ற்கும் மேற்பட்ட ஆவணங்களையும் 1 கோடி மதிப்பிலான ஃபைல்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இதில் 450 கோடிக்கு மேலாக சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் KN நேரு அவர்களது தம்பி ரவிச்சந்திரன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்று KN நேரு அவர்களது மகனும் பெரம்பலூர் தொகுதியின் எம்பியுமான அருண் நேரு அவர்களையும் டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் விசாரணையின் முடிவில் இவர்கள் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு விட்டால் இவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம்? திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அயோக்கியர்கள்தான் என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதில் கேடுகட்ட அயோக்கியர்கள் என்றால் KN நேரு, பொன்முடி, தங்கமணி மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர், இவர்கள் அனைவருமே பெரும் ஊழல் பெருச்சாளிகள்தான் என்று எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவர்களது சொத்துக்கள் முடக்கப்பட்டால் அதை ஏழை குழந்தைகளுக்கு வழங்கலாமா அல்லது மத்திய அரசே இதை முழுமையாக பொறுப்பேற்று கல்லூரிகளோ அல்லது நூலகங்களோ அமைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எப்படியும் இவர்கள் 25 நாட்களில் ஜாமீனில் வந்துவிடுவார்கள். மீண்டும் ஊழலை செய்வார்கள். இவர்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய தமிழக மக்களது நிலைமைதான் பரிதாப நிலைமையாக மாறுகிறது. ஒரு ஓட்டிற்கு 2000 முதல் 7000 ரூபாய் வாங்கி கொண்டு ஊழல்வாதிக்கு ஓட்டை கொடுத்து அவரை அரியணையில் ஏறி வைப்பது சரியா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.